ஐயோ அம்மா, உனக்கு புரியுதா இல்லையாம்மா? என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க இருந்துகிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை கிளப்பிக்கிட்டு இருக்க. நீ சொன்ன மாதிரி இங்க இருந்து அவங்க போயிருவாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து நீ கிளம்ப. முதல்ல நீ கிளம்பினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நல்லா இருந்தவரையும் மூட் ஆஃப் பண்ணி வெளியே அனுப்பி விட்டுட்ட. கொஞ்சம் வச்சு உனக்கு கழிவு இருக்கா இல்லையா? உனக்கு யார் முதல்ல இங்க வர சொன்னா? போன சொன்னா போக மாட்டியா? நீ அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க. போறேன்னு சொல்லிட்டு இங்க பாரானோ, எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, அந்த கிழவி இங்க இருப்பானா நானும் இங்கதான் இருக்கதான் செய்வேன். ஆமா, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஓசி சோருக்கு வந்தவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பொண்ணு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா சோத்து காண்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல. என் பிள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் பிள்ளைய தான் நான் கவனிக்கணும். ஆமா, இருக்கிறது ஒரே ஒரு கண்டி பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அந்த பிள்ளையை தத்தெடுத்து கொடுத்துக்கிட்டு என்னவா இருக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு வரட்டும் மாமியாரு. கேக்குற கேள்வி இருக்கே, வரட்டும் இன்னைக்கு. கொஞ்ச நேரம் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருமா. ஏமா கத்திக்கிட்டே இருக்க வந்ததுல இருந்து? முத்துமாரி ப்ளீஸ், முத்துமாரி அம்மா கூட்டிட்டு போங்க முத்துமாரி. அத்தாவுக்கு புரியுதா இல்லையா? வான்னு சொன்னா வர மாட்டேங்கிற. இங்க பாரியா, இவ சொல்றதுக்காண்டிலாம் அப்படியே இவ்வளவு அனாமத்தா விட்டுட்டு போக முடியாது. ஆமா, பச்சை தண்ணி கூட இந்த வீட்டுல குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு. இந்த நிலைமையில இவ்வளவு எப்படி விட்டுட்டு போக முடியும் சொல்லி? பிள்ளை உயிருக்கு ஆபத்து இருக்கிற நேரத்துல எந்த தாயும் பிள்ளை அம்மான்னு போட்டுட்டு போக மாட்டான். இவன் புருஷங்காரன் கிட்ட 2 கேள்வி கேட்டேன். அந்த 2 கேள்வி அவனால தாங்க முடியாம விட்டுட்டு ஓடிட்டான். நான் வாரேன்னு சொல்லிட்டு. இதுதான் மனுஷனா? இல்ல கேக்குறேன், என்கிட்ட என்னென்ன சொல்லி கல்யாணம் முடிச்சான்? நீ தானே இருக்கதானே செஞ்ச. இன்னைக்கு வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டான். கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அப்படியே முடிஞ்சிருமா? எல்லா வரவும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி நிலைமைன்னு சொல்லிட்டு. கேள்வி கேட்டா நான் இங்க இருக்க மாட்டேன், போயிருவேன். நான் இதை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வாட்டியும் போன வாட்டி வரும்போது என்ன அப்படியே இருந்துச்சு சொல்லு. அவர் ஒன்னும் அப்படி பட்டவரெல்லாம் இல்ல. நீ தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் உங்ககிட்ட பதில் சொல்லணும் எந்த ஒரு அவசியமும் இல்ல. நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புனா கிளம்பு. சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஆமா ஆமா, நல்லவன் ஆக்கத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே நானே. நல்லவன் நாம நல்லவன் பண்ற காரியமா இது? கொண்டாட்டிய புருஷனா 2 பேரும் சேர்த்து வச்ச மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லிட்டு தானே போனோம். அது என்னது? நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போற பழக்கம் அன்னைக்கும் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். குழந்தை விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் வந்து நின்னுகிட்டு இருந்தேனே, அந்த நேரத்துலயும் அப்படித்தானே. கேள்வி 2 கேள்வி கேட்ட உடனே போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு போயாச்சு. இப்படி என்ன ஆக்குன்னு கேக்குறேன். ஆம்பளை பையனுக்கு நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி நட்சத்திரம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான உன்ன. இன்னைக்கு வரட்டும், அவனையும் 4 கேள்வி கேட்காம போக மாட்டேன். அவன் அப்பங்கார அம்மாக்கார எல்லாரையும் கேள்வி கேட்காம போக மாட்டேன். ஆமா, நானும் போனா போது பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுமே பொறுமையா இருந்து பாத்துட்டேன். இதுக்கு மேலாம் இருக்க முடியாது. நல்லா இருக்கா பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க வந்து பார்த்தாதானே தெரியுது எந்த லட்சணத்துல இருக்கானே. ஐயோ கடவுளே, நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட யாராச்சும் வந்து சொன்னாங்களா? இல்ல நான் வந்து சொன்னா நான் நல்லா இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு? இங்க பாருமா, தயவு செஞ்சு கிளம்பி போமா ப்ளீஸ்மா. சேமா இப்படி பண்ற நீ? கொஞ்சம் கூட இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. ப்ளீஸ்மா, இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு நானும் அவரும் முடிவெடுத்து இங்க வந்து தங்கியிருக்கோம். ஒரு வாரத்துல நாங்களே அங்க வரலாம் தான் இருந்தோம். ஆனா நீ பண்றதை பார்த்தா அவரு எங்கெல்லாம் வரவே மாட்டாரு போல. இனிமே நீ ஏன்டா இப்படி பண்றதே தெரியல. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமாடி, ஆமா இருக்கும். பின்ன பயமா இருக்காது உனக்கு? என்ன பார்த்தா பயமா தான் இருக்கும். உன்னை கொல்ல நினைக்கிறாங்களே அவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க எல்லாம் உனக்கு ராஜா கணக்குல ராணி கணக்குல தான் கண்ணுக்கு தெரியும். என்ன பார்த்தாதான் உனக்கு ராட்சசி மாதிரி தெரியும். கேள்வி கேட்காம பத்தியா பெத்த தாயி, பெத்த வயிறு பத்திதான் எரியுது. ஆமா, என்னத்த சொல்றது? உனக்கெல்லாம் மூளைய உட்காந்துரு சொல்லிட்டேன். அந்தால அப்படி இல்லைன்னா கிளம்பி என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். நீங்க இருந்து ஒண்ணு கிழிக்க தேவையில்லை. ஆமா, உன் புருஷனுக்கு நீ தேவைன்னா அவன் வந்து அங்க வந்து பாத்துக்க சொல்லு. இங்க வந்து நீ இருக்க தேவையில்லை. நான் எதுக்கு உன் கூட வரணும்? இல்ல நான் ஏன் வரணும்னு கேக்குறேன். நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு தான் மெனக்கிட்ட அங்க இருந்து இங்க வந்தியா நீ? தயவு செஞ்சு இங்க போயிருமா, இல்ல தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையை அழிக்கணும்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியாமா இங்க நீ? பேசுடி பேசி. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்து நீ ஒரு இடத்துல நல்லா இருப்பேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது நீ எந்த லட்சணத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து பெத்த வழியை தாங்க முடியாம கதறிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ராட்சசி மாதிரி தெரியும். இவங்க எல்லாரும் உன்னை கொல்லணும்னு நினைக்காங்க. அவங்கள பார்த்தா உனக்கு அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடணும் போல தெரியும். உனக்கு எல்லாம் புத்தி மழுங்கி போயிருக்கு. என்னத்த சொல்ல? நீ வீட்டுக்கு கிளம்பு. இங்க இருக்கணும்னு எந்த அவசியமே இல்ல. உன் புருஷனாதான் அப்படியே விட்டுட்டு போயிட்டானா அப்புறம் என்ன? நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். முத்துமாரி, பகாரு முத்துமாரி. புரியுதா இல்லையா? உங்க 2 பேருக்கு தான் புரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க, உங்க 2 பேருக்கு புரிய வைக்க முடியல. உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா என் மைனியை கூட்டிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறதே வேற. ஆமா, என் மைனி அப்பவே இவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க தரன்னு. நான் என் மரியாதையை தாழ்த்திக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் பெட்ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த ஹால்ல போய் நின்று பேசுறதுக்கு? அந்த பொம்பளையை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏமா நீயும் மனுஷி தானே, பொம்பளை தானே? இப்படி இன்னொரு பொம்பளை வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சு அழிச்சே விட்டுட்டியே. இல்ல நீ எல்லாம் மனுஷியில நான் யானை கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? 2 பேரும் என் கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. 2 பேரும் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. என் கிட்ட எல்லாம் சண்டைக்கு வராதீங்க. பெத்த வயிறு தான் அப்படிதான் எரியுது எனக்குலாம். சி வரட்டும், இன்னைக்கு கேட்காம போக மாட்டேனே. நாளா இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் என் பிள்ளைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இனிமே உங்க பிள்ளை வேண்டாம் சொன்னாலும் பரவாயில்ல. 4 வார்த்தை கேட்காம போக மாட்டேன். உங்க பேசுறதெல்லாம் பாரு முத்துமாரி. இங்க இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போறது இல்லதான் அவங்க இருக்காங்க. எல்லாருமே பெத்த பிள்ளை வாழணும்னு நினைப்பாங்க புகுந்த வீட்டுல. ஆனா இவங்க மட்டும் என்ன பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நல்ல அம்மா.
நான் நல்ல அம்மாவோ இல்ல கெட்ட அம்மாவோ என் மனசுக்கு இதுதான் சரின்னு படுது. என் பிள்ளை இங்க விட்டுட்டுலாம் என்னால போக முடியாது. ஒன்னும் புருஷனார இங்க வரட்டும், நான் கேட்கற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லட்டும். இல்லையா உன் மாமியார் கரை கூப்பிடி, அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னை உங்க விட்டுட்டு போனோமா அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனோமா நான் முடிவு எடுத்துக்கிறேன். யார் முடிவை பத்தி எனக்கு கவலை இல்ல, உன் முடிவை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போவதா செய்வேன். ஆமா, இங்க உன்னெல்லாம் விட்டுட்டு எல்லாம் போக முடியாது என்னால. முத்து மாதிரி சரி இரு அனு, உங்க மாமியார் வரட்டும், அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அத்தையை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறேன். நீ பயப்படாத, நீ உட்காரு. என்னத்த கண்ணு முசு பண்ணுறது? கண்ணு முசு பண்ணா மட்டும் நான் என்ன சும்மாவே இருப்பேன்? ஆமா, கண்ணு பொத்திலாம் என்ன கூட்டிட்டு போக முடியாது. ஐயோ அத்தை, அது கண்ணு முசும் இல்ல கண்ணை பத்தியும் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதையாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு. ஆமால, ஆமா, நீ பேசுறது இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பார்த்தா எரிச்சலா பேசுற மாதிரி தான் தெரியும். அந்தந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒத்தக்காண்டு பிள்ளைய பெத்து வச்சு இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து வசதியான இடம் நல்லா இருப்பான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணா இங்க வந்து முதல்ல உண்டான குழந்தைய அழிச்சு பணத்துக்காண்டி அதுவும் சி சொல்லவே கேவலமா இருக்கு. வெளியெல்லாம் சொல்லிக்கிறாங்க என் பிள்ளைக்குதான் குறையான், அதனாலதான் அந்த குழந்தை தங்காம அழிஞ்சிட்டான். இப்படி எல்லாம் கேட்கும் போது என் வயிறு எப்படி எரியும் சொல்லி. அந்த குழந்தை நல்லா இருந்த குழந்தைய பணத்துக்காண்டி ஆசைப்பட்ட இந்த கிழவி இப்படி அடிச்சுட்டு நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளை சுத்திக்கிட்டு எல்லாரும் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு யாருக்கும் துப்பு இல்ல போல இந்த வீட்டுல. என் கிட்ட சொன்னா கூட விளக்க மாட்டேன், சாத்தி சாத்தி போடுவேன். சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், எதுவா இருந்தாலும். கொஞ்ச நேரம் நீ கத்தாம பொறுமையா இரு. சார், அந்த ஸ்ரீனிவாசன் பேஷண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு சார். அது ரேஷ்மா மேம் டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கேன். மேம் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார். அவங்கள ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அவருக்கு லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டு சார். ஒரு லங்ஸ் மட்டும் கொஞ்சம் அதுவும் கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார். நானும் கேள்விப்பட்டேன் சிஸ்டர். மது சிஸ்டர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணாங்க என்கிட்ட வந்து ஸ்கேன் வந்ததுக்கு அப்புறமே. பட் ஆனா ரேஷ்மாக்கா ஆல்ரெடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் ஒரு வாட்டி அவங்களை கன்சல்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அந்த பேஷண்டோட அட்டெண்டர் வர சொல்லுங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ரொசீஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் இதுக்கு மேல ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு டீடைலா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ராம்குமார் ஃப்ரீயா இருந்தாருன்னா அவர்கிட்ட கவுன்சிலிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஓகே? ஓகே சார். சிஸ்டர், ஜெனிஃபர் என்ன பண்றா? மேம் வந்து கீழே தான் சார் கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்செட்டா இருக்காங்களா? ஆமா சார். ஏதாச்சும் கேசஸ் பத்தியா சார் கேட்கணுமா? அதெல்லாம் இல்ல, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். சார் சார் என்னாச்சு சிஸ்டர்? இல்ல சார், மேம் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. சார் டியூட்டில இல்ல, அதான் இப்ப வந்திருக்காரு, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலானே. அது நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர், நீங்க போங்க. ஓகே சார். மச்சான், டேய் ரகு, டேய் சொல்லு மச்சான். என்னடா வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? அனு எங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதனாலதான் இப்படி உட்காந்துட்டு இருக்கியா? பெயின் ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்களா? என்னாச்சுடா? வாய் திறந்து சொல்லு. டேய் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா, காது கேக்குதா இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. நான் 10 நீள முழத்துக்கு பேசினா நீ இதுவும் இல்லன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன், அப்படிதானே? என்னாச்சு? மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, அப்படி சுருங்கி போய் உட்காந்துட்டு இருக்கேன். வீட்டுல இன்னும் அந்த பிரச்சனை முடியலையா? இன்னுமா போய்கிட்டு இருக்கு பிரச்சனை? எப்படிதான் முடியும்? இல்ல எப்படி முடியும்னு கேக்குறேன். டேய் மச்சான், பிரச்சனை ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, என்ன சுத்தி பிரச்சனை மட்டும்தான்டா இருக்கு. என்னால சத்தியமா சொல்றேன் டேக்கிள் பண்ணவே முடியலடா. இவ்வளவு பிரச்சனை என்னால தாங்கிக்கவும் முடியல. என்னால இதுக்கு மேல முடியுமானும் தெரியல. டேய் என்னடா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? மனுஷனா பிறந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆமா, நம்ம பிறந்ததுல இருந்து பிரச்சனை சாகுற வரைக்கும் நம்ம கூட இருக்கதான் செய்யும். அதுக்காண்டி இப்பவே முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி முடியலன்னு சொல்லி இருந்தா எதுவுமே இந்த உலகத்துல நிச்சயமா சாதிச்சிருக்க முடியாது. இங்க பாரு, இது ஜஸ்ட் ஃபேமிலி இஷ்யூ. அதுக்காண்டி போட்டு இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு ரகு எப்படி இருப்பான் தெரியுமா? என் மச்சான் ரகு என்ன பிரச்சனை வந்தாலும் வா பாத்துக்கலாம்னு நிப்பான். அந்த ரகு எங்கடா? இப்ப ஏன்னா நீ சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்க? அட போடா, நீ வேற என்னத்த சொல்றது. வீட்டுல என்னன்னா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமானவங்களே. அணுக்கு ஒரு சைடு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இது எதுவுமே கண்டுக்காம அணு அம்மா அவங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்கலாம்னு சொல்லி வீட்டுல வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால எதையுமே சமாளிக்க முடியலடா. நான் ஏன் இப்படி மாறினேன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு மச்சான், சமாளிக்க முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நம்ம நினைச்சா சமாளிக்க முடியும், நம்மளால முடியாதுன்னு நினைச்சோம்னா முடியாம தான் இருக்கும். நம்மளால முடியும்னு சொல்லி பாரு, கண்டிப்பா அது முடியும். போ, முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போற வழியை பாரு. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. சரி ஓகே, இவ்வளவு பிரச்சனையில அணுவை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்க. டேய் லூசாடா நீ, நான் எங்க தனியா விட்டுட்டு வந்தேன்? அவங்க அம்மா இருக்காங்கன்னு இப்ப தானே சொன்னேன். டேய் பைத்தியக்காரா, அதையேதான் நான் கேக்குறேன். அவங்க அம்மாவை சமாளிக்க முடியலன்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியே. உன்னை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவ தலையில தானே இறக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவ தானே தனியாலாம் நின்று அங்க சமாளிச்சுட்டு இருப்பா. சரி ஓகே,
அவங்க அம்மா அவளை கேட்கலன்னு வச்சுக்கேன், அவங்க அம்மா உன் அம்மா கூட சண்டை போடுறாங்க. இப்ப என்ன பண்ணுவா அவ சொல்லு? நீயும் இல்ல, சமாளிக்கிறதுக்கு அங்க யாருமே இல்லாம தனியால உட்காந்து பேபேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் நடக்கும். முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இல்ல எதுக்கு நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. கஷ்டமா இருக்குன்னா அவங்களுக்கு இல்லாத கஷ்டமாடா உனக்கு இருக்கு. அவங்க நிலைமையை நினைச்சு பாரு. அவன் வயித்துல குழந்தை உண்டாகி அந்த குழந்தை பிறக்க போதுன்னு நினைச்சு நம்ம நேசிச்ச ஒருத்தராலேயே, ஐ மீன் உன்னுடைய சொந்த தாலியே அந்த குழந்தைய அழிச்சிட்டு இந்த நிலைமைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே தைரியமா இருக்கும்போது உனக்கு என்ன? போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். போய் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுடா. ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வீக் தான் மொவனே டைம். அதுக்கு மேல என்னால ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஒரு வாரத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு மரியாதையா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ற வழியை பாரு. நீ சொல்றதும் சரிதான். அவளை அந்த இடத்துல நான் தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது எல்லார்கிட்டயும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சார் வாங்க ஜெனிஃபர். என்னாச்சு ஜெனிஃபர்? சார், நீங்க 8 o'clock வரைக்கும் இருக்கணும்னு சொன்னீங்களே, என்னால 8 o'clock வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியாது சார். அதுதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்றீங்க ஜெனிஃபர்? எனக்கு புரியல. என்னாச்சு ஜெனிஃபர்? ஏதாச்சும் இஷ்யூவா? எல்லாம் உன்னோட கேஸ் தான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஒரு பிரச்சனை நடந்துட்டுன்னா அதுல இருந்து எப்படி கரெக்டா வரணும்னு தெரியாம பயந்து பயந்து ஓடி ஓடி இப்ப எந்த முடிவு சரியான நேரத்துல எடுக்கணுமோ அந்த முடிவை எடுக்க தெரியாத கூட்டம் நீங்க. அந்த கூட்டத்துல இவளையும் சேர்த்துக்கோ. என்ன வளரிட்டு இருக்க? வளரெல்லாம் செய்யல, உண்மையதான் சொல்றேன் மேடம். அதனாலதான் 8 o'clock இருக்கேன். என்னால ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண முடியாது. வீட்டுக்கு போனோம்னு கேட்க வந்திருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கியா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். நான் பாட்டுக்கு சும்மா வந்து நார்மலா பேசிக்கிட்டு இருந்தேன். என் புருஷன் மண்ணங்கட்டின்னு பேசி என் வாயை கலரி நான் வார்த்தையை விட்டு அதை காத்து கேட்டு இவ்வளவு பிரச்சனைக்கும் நீதான் காரணம். கொஞ்ச நேரம் அமைதி இருந்து சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஜெனிஃபர் கூல் டவுன். இவ்ளோ கோவம் என்னாச்சு? என்ன சார் சொல்றது? நான் பாட்டு ஜஸ்ட் ரிப்போர்ட் பத்தி தான் விசாரிக்கலாம்னு வந்தேன். இவன் தேவையில்லாம என்கிட்ட வாய் கொடுத்து நான் என்னமோ சொல்லி நான் பேசுனதை கார்த்தி கேட்டு கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட பேசினாலும் அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நீதான் சொன்னீங்க கார்த்தி ஃப்ரெண்டுன்னு சொல்லி. ஃப்ரெண்டு பேசலன்னா உனக்கு என்ன? நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? பேசலன்னா அப்படி போக வேண்டியதானே? அவன் பேசாத வரைக்கும் நல்லதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கியா? டேய், என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், என்ன பார்க்க ஷாலினி வந்தா. சரி மேடம் ஷாலினியை பார்த்துட்டு என்ன பார்த்து கிண்டல் அடிக்கலான்னு வந்தாங்க. நானும் பதிலுக்கு கூட சேர்த்து கார்த்தியை பத்தி சொன்னேன். உன் புருஷன் கூட நீ ஹாப்பியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஒன்னு ஆமான்னு சொல்லிருக்கணும், இல்ல இல்லன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு என் புருஷனே இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மேடம் கதை விடும் போது கரெக்டா கார்த்தி வந்து கேட்டுட்டாரு. அதனால அவர் கோவப்பட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, மேடம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? ஒன்னு மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்றதுக்கு தைரியம் இருக்குன்னா தைரியமா போய் சொல்லணும். அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட உங்க தைரியத்தை காட்டாதீங்க சொல்லிட்டேன். என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு நீ சொல்லாத, எனக்கு தெரியும். சரி, ஓகே, இதுக்கு மேல உன்னோட விருப்பம். புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கலாம்னா எனக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. ஆஸ் எ ஃப்ரெண்டா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ வேண்டாம்னு சொல்ற. சரி, ஓகே, போய் பாத்துக்கோ. எனக்கு என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. நான் ரகு சார் கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஹலோ மேடம், சார் ஒன்னும் இப்ப அபிஷியலா வரல, அன்அபிஷியலா தான் வந்திருக்காரு. ஐ மீன் என் கூட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காரு. சரிங்களா? ஜஸ்ட் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒன்னும் உங்க சாரா வரல. இப்போதைக்கு சார்னா நான் தான். அப்படி இல்லைன்னா ரேஷ்மா மேம் இன்னும் வரல. சோ எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு லீவ் வேணும்னாலும் சரி, சீக்கிரமா போகணும்னாலும் சரி, நான் தான் உங்களுக்கு பர்மிஷன் தரணும். புரிஞ்சுதா? இப்ப என்ன, நான் உன்கிட்ட வந்து கெஞ்சணுமா? டேய், ஏன்டா போட்டு அவளை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யாரு? நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். பின்னாடியே வந்து அலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவ இஷ்டத்துக்குலாம் அவளை பின்னாடியே அலைய விடுவாளாம். அதுக்கப்புறமா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாள். இதெல்லாம் எந்த ஊர்ல நியாயம்? சரி, ஓகே, அவங்களுடைய பர்சனல், நான் தலையிடலப்பா. எனக்கு எதுக்கு? அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்துருவாங்க, அடுத்தவங்க குடும்பத்துல தலையிடுற ஆதி உனக்கு அறிவு இல்லையாடா அப்படின்னு. எனக்கு எதுக்கு? சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஷிஃப்ட் அந்த அளவுக்கு ஓபி பேஷண்ட்டும் இல்ல. ரேஷ்மா மேம் கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு மேம் இன்னும் 2 to 3 ஹவர்ஸ்ல வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. சோ அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். ராம்குமார் சாரும் இன்னைக்கு ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. சோ எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் கொடுங்க சார். ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். இங்க வந்து இவ்வளவு கெஞ்சுற நீ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு சாரி கேட்டுட்டு நான் உன்னை தான் லவ் பண்றேன், உன் கூட தான் வாழ எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ஈகோ தடுக்குது? ஐயோ, கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு இருக்கியா ஆதி? ஜெனிஃபர், நானும் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். உங்களுக்கு உண்மையாவே கார்த்திய பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடத்துக்கு ஈகோ தடுக்குது, வேற எதுவும் இல்ல. இங்க பாருங்க ஜெனிஃபர், நம்ம லைஃப்ல யாரு கூட வேணா சண்டை போடலாம், ஆனா நம்ம லைஃப் இவங்க கூட தான் ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அவங்க கூட மட்டும் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் ரொம்ப நரகமாயிடும். அனுபவத்துல சொல்றேன். நான் லவ் பண்ணும் போது எங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 3 years பேசாம இருந்தோம். அந்த 3 yearsம் நானாவே இல்ல. ஆமா, மனுஷனாவே இல்ல, மிருகமா இருந்தான். டேய், ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு இருக்கோம், ஒன்னா வாய் முடிக்கிட்டீருடா. நம்மளுக்கு எதுக்கு வாய முடிக்கிட்டீரா ஆதி? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ஜெனிஃபர்.
இன்னைக்கு அவன் இருப்பானா இருக்க மாட்டானான்னு கூட நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பிடிவாதம் பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? போயிட்டு அவனை சமாதானப்படுத்துங்க. அவனை உங்களுக்கு பிடிக்கும்னா இங்க இருந்து ஷிஃப்ட்ல பர்மிஷன் எடுத்துட்டு போங்க. பிடிக்காது ஜஸ்ட் அவன் கோவப்பட்டான் அதனால சமாதானப்படுத்தணும்னு போறேன் அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஒரு வாட்டியும் போயிட்டு அவனை ஏமாத்துறது நல்லதுக்கு இல்ல. அவன் ஒரு வாட்டியும் உங்களை உயிரா நினைச்சு ஏமாறுறது அவனுக்கும் நல்லது இல்ல. கடைசியில அவன் அவனைதான் அழிச்சுப்பான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. ஓகே சார். மேடம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இங்க இருந்து ஷிஃப்ட கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல வீட்டுக்கு போக போறீங்களா? என்னடா கேட்க கேட்க பதில் சொல்லாமே போறா? அவளுடைய லைஃப் அவ டிசிஷன் எடுத்துப்பான். நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனா நீ இததான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. புரியுதா உனக்கு? நீயும் ஓவரா ஆடாத. யாரு நானே? அது எப்படின்னா நீங்களா வந்து என்கிட்ட பிரச்சனையை சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனா எனக்கு என்ன தோணுதோ அதை உங்ககிட்ட சொன்னா நான் ஓவரா பண்றேன். மவனே இனிமே எவனாச்சும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, சுடு தண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்தி விட்டுறேன். சார் சொல்லுங்க சிஸ்டர். சார் ரொம்ப நேரமா ஃபோன் ரிங் ஆயிட்டே இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன் சார். ஷோ என்னுடைய கேபின்லயே வச்சுட்டேன் நான் வழக்கம் போல. சரி ஓகே தேங்க்யூ. ஓகே சார். யாரா? அனுதான்டா. சரி ஓகே நீ போன் எடுத்து பேசு. எனக்கு ஒரு பேஷண்ட் பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிடா. ஹலோ அனு, சொல்லுமா என்னாச்சு? எங்க போனீங்க? எங்க அம்மா பேசினாங்கன்றதுக்காண்டி அப்படியே சொல்லாமக்கெல்லாம் போயிடுவீங்களா நீங்க? எங்க போனீங்க நீங்க? இப்படி சொல்லாம அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. இல்ல நோ. என் மேல கோவமா இருக்கீங்களா ரகு? சி, உன் மேல நான் ஏண்டி கோவப்பட போறேன்? ஆக்சுவலா சொல்லணும்னா நீதான் என் மேல கோவப்படணும். எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். வீட்லயும் கேட்டு சண்டை போட முடியல, உனக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, உன் அம்மா கிட்ட என்னால ஸ்ட்ராங்கா பேசவும் முடியல. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஷாக்கு இந்த மாதிரி இல்லவே இல்ல. ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கே தெரியலடி. இங்க பாருங்க ரகு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க. அது வந்து எங்க அம்மாவை பத்தி தானே யோசிக்கிறீங்க. எங்க அம்மா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க ரகு. சின்ன நீங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீ நீ எதுவும் கவலைப்படாத. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன் சரியா? நான் எங்கேயும் போல. நீ கவலைப்படாத. அதிகபட்சம் 10 மினிட்ஸ் இதோ வந்துடுறேன். அவசரம்லாம் இல்ல, எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ஃபாஸ்டாலாம் வர வேண்டாம், பொறுமையாவே வாங்க. புரியுதா? கேர்ஃபுல்லா வாங்க. சரி. சாரி அனு, உன்னை இந்த மாதிரி நேரத்துல தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தாண்டி விட்டுட்டு வந்தேன். சரி நான் பாத்துக்கிறேன். சரி வச்சிடுறேன். ஆ யார்கிட்ட போய் போன் பேசிட்டு வரா? இல்ல யார்கிட்ட? அவன் கிட்ட தானே பேசிட்டு வரா. இங்க பாருமா, ரகுவா மரியாதை இல்லாம பேசாத. அவன் இவன்லாம் பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? நீ என்ன வேணாலும் பேசுவத நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதாமா. தயவு செஞ்சு இந்த கிளம்புனா கிளம்பு, அவ்வளவுதான். என்ன அனு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும்? அனு அத்தை என்னம்மா என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு, அதான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன ஒண்ணும் இல்ல, என்கிட்ட பேச சொல்லுவோம் மாமியார் காரியே. ஆமா ஒண்ணும் இல்லையாமே ஒன்னும். ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதமா. என்னாச்சு சமந்தி? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் காஃபி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா. உங்க அம்மாக்கு டீ தானேமா? ஆமா, இந்த டீயை குடிக்கிறதுக்கு அங்க இருந்து மெனக்கட்டி இங்க வந்திருக்கல. காஃபியா டீ அன்னிக்கிட்டு உங்களுடைய உபசரிப்பு எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நாடகத்தை போட்டு என் பிள்ளை இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி கடைசியில இப்படி இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா நீங்க? இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஷியாமா இப்படிலாம் பேசுறீங்க. யார் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான உங்க அம்மா நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா எல்லாருமா சேர்ந்து அவங்களும் உபசரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும் போல, அப்படிதானே? சொல்லுங்க. என் பிள்ளை என்ன நினைச்சீங்க? யாரும் இல்லாத அனாதை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அச்சோ அம்மா கொஞ்ச நேரம் வாங்க மூடிக்கிட்டு இருமா. இங்க பாருங்க அத்தை, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்க போவோம். உங்களை அப்பவே கூட்டிட்டு போயிருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான். அட சும்மா இருமுத்து மாதிரி இவங்க எல்லாம் கேள்வி கேட்காம தான் இவங்க எல்லா இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா உங்க பிள்ளை கிட்ட என்னன்னா ஒரு 2 கேள்விதான் கேட்டிருப்பேன். என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த நிலைமையில வைக்கிறதுக்காண்டி தான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் வெளியே போறானுன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்காண்டி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனா? எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைய விட்டு கொடுக்காம இருப்பாருன்னு சொல்லி தான் நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு அம்மாக்காரி தன் பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்க எடுத்து ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாது அவங்க பிள்ளை இருக்கு. இந்த மாதிரி கையால் ஆவலதை நம்பிதான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். கொஞ்ச நேரம் அமைதி இருமா. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நீங்க போங்க அத்தை, நான் அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அது வந்து அனு ஷாமேலையும் தப்பு இருக்குல்ல. இங்க பாருங்கம்மா,
எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். நீங்க வந்த 10 நிமிஷத்துலயே அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ஒண்ணு இங்க இருக்கிறக்காண்டி வரல, யாரும் அவங்கள கூப்பிட்டு வச்சு விருந்துக்கும் தரல. அவங்களுக்கு வேற வழி இல்லாம தான் இங்க வந்தாங்க. ஏதாச்சும் அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட முடியுமா, என் மருமவ என்ன கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து இருந்தாங்க. மத்தபடி அவங்களை இங்க கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கணும்னு எங்களுக்கும் எந்த ஒரு எண்ணமும் இல்ல, தேவையும் இல்லாமா. நீங்க பேசின வார்த்தைலாம் சரிதான். ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நிலைமையில ஒரு அம்மா பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எங்க சூழ்நிலையை நினைச்சு பாருங்கம்மா. உதவின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள விரட்டியும் விட முடியல. அவங்களாலதான் வீட்டுல பிரச்சனைன்னு தெரிஞ்சோம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க முடியாத நிலைமை. கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. பிள்ளைங்களோட வாழ்க்கை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிரிச்சு கூட்டிட்டு போறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சோமா, சேர்ந்து வாழறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. என் மேல தப்பு இருக்குதான், இல்லன்னு சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. வேணும்னா உங்க பொண்ணு காலையும் உங்க காலையும் சேர்ந்து விழுறேன். அஷோ என்னத்த பேசுறீங்க நீங்க? அவங்கதான் புரியாம பேசுறாங்கண்ணா. இதுக்கு மேல என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல அனு. நான் ஒன்னும் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கெல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இல்ல. உண்மையை சொல்றேன். அவங்க வந்தது கூட எனக்கு தெரியாது. இங்க வந்து நிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரியுமே. வேற வழியே இல்லாம இங்க தங்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுல நிறைய பிரச்சனை. அவங்கள வீட்டுல இருந்து ஆசிரமத்துக்கு உடனே கூட்டிட்டு போக முடியல. ஆசிரமத்தை ரெடி பண்றதுக்கு 2 நாள் ஆயிட்டு. அதனாலதான் அவங்க வீட்டுல இருந்தாங்க. இப்ப ஆசிரமத்தை ரெடி பண்ணிட்டு அவங்க அங்க போயிட்டாங்க. உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லு, உன்னை இங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனோம்னு நினைக்க வேண்டான்னு. வலியும் வேதனையும் என் பிள்ளைக்கு மட்டும் இல்ல, அவங்க பொண்ணுக்கும் தானு. நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. அத்தை இப்ப நிம்மதியாமா உனக்கு? இல்ல இப்ப நிம்மதியானு கேக்குறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே வாத்தியால சாகடிக்கணும்னு வந்து அங்க இருந்து கிளம்பி தயவு செஞ்சு கிளம்பிப்போ. இதுக்கு மேல என் வீட்டு வாசல மிதிக்காத நீ. ஆமா உனக்காண்டி வந்து நின்ன பத்தியா, என் பத்தியா செருப்பாலேயே தான் அடிச்சுக்கணும். இதுக்கு மேல இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? முத்துமாரி வாயா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். தயவு செஞ்சு கிளம்பு.